பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையில் தியானிக்கலாமா? இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க நீங்கள் கவனிக்கும்படி தயவாய் கேட்கிறேன். Book of Exodus chapter 33 verses 11 onwards. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனார், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். எனக்கு உமது ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். வசனம் 14ஆம் வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். யாத்திராகமும் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, என்னோடு கூட பேசுங்கப்பா, நான் சோர்ந்திருக்கிறேன், நான் தளர்ந்திருக்கிறேன், மனிதனுடைய வார்த்தை கேட்டு உடைந்திருக்கிறேன், என்னோடு கூட பேசுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை நீங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கலாம், நீங்கள் சில அலுவல்கள் மேற்கொண்டிருக்கலாம், சில பணிகள் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில் நீங்கள் படுத்துக்கொண்டு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இருக்க இடங்களில் உடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும், உடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பட்டும். என்னோடு கூட பேசுங்கப்பா என்று கேளுங்க. ஆண்டவர் யார் தெரியுமா? வார்த்தையினால் பேசுகிறவர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிறது. ஆண்டவர் யார்? அவர் வார்த்தையினால் பலப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவின் 100க்கு அதிபதி போய் கேட்கிறான், ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாமா, ஒரு வார்த்தையாகிலும் பேசும். இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் பேசுகிறவர், கூட பேசுங்கப்பா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வார்த்தையாகிய தேவன், அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது,
இந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா எங்களுக்குள் வாசம் பண்ணின அந்த தேவனுடைய வார்த்தையே ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்வீராக. கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை, வரவேற்பை தெரிவிக்கிறேன். இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உடைய ஜெப காரியங்கள், ஆலோசனைகள், நீங்கள் பயன்பெற்ற உடைய சாட்சிகளை நீங்கள் தாராளமாக எங்களுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அதில் கொடுக்கப்படுகிற தொலைபேசியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. நிகழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறை திரும்பலாம். இங்கே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிற வார்த்தை, மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஐயோ, என் கூட இருக்க யாரும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று யோசிக்கலாம். உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவிலை செவைப்படுத்துவேன், கரடானவிலை சமமாக்குவேன், பள்ளங்களெல்லாம் நிரப்புகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். தேவன் யார் தெரியுமா? உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறவர். நாம் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு முன்பதாக சென்று அந்த காரியத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர். நாம் ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்பதாகவே, நாம் போய் பேச வேண்டிய இடத்தில் கர்த்தர் முன்பதாகவே நமக்காக பேச வேண்டிய காரியத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறவர். நாம் ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்கு முன்பதாக, நமக்கு முன்பதாக அவர் சென்று சூழ்நிலைமைகளை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். தேவன் யார் தெரியுமா? நமக்கு முன்பதாக செல்லுகிற கர்த்தர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். தேவன் முன்பதாக இருந்தால் ஜெயம் உண்டு. தேவன் முன்பதாக இருந்தால் வெற்றி உண்டு. தேவன் முன்பதாக இருந்தால் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். சமூகம் என்றால் என்ன? பிரசன்ஸ். தேவன் இருக்கிற ஒரு ஸ்தலம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இருக்கிறாகவே இருக்கிறேன் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் இருக்கிறாகவே இருக்கிறார். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். He same yesterday today and forevermore. அவர் எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். நானே கர்த்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமாய் இருக்கிற தேவன் அவர். அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசியுங்கள், தேவ சமூகம் எனக்கு குடும்பத்துக்கு முன்பதாக செல்லும். தேவ சமூகம் எங்கள் ஊழியத்துக்கு முன்பதாக செல்லும். தேவ சமூகம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பதாக செல்லும். தேவ சமூகம் எப்பொழுதும் எங்கள் முன்பதாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னார். இந்த பகுதியில் மோசே ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு ஜெபம் பண்றார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசுறார். மோசே அப்படித்தான் ஒரு மன்றாட்டு வீரர். அழிகிற ஜனங்கள், அழியாமல் இருந்து விடுவிக்கிற தேவனுக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் போராடி மன்றாடுகிறவர். அடிக்கடி ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், ஜனங்களுக்காக கெஞ்சுகிறவர், ஜனங்களுக்காக மன்றாட்டு இருதயம் நிறைந்தவர் தான் மோசே. ஒரு விசை தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் ஒரு சிநேகிதன்ட்ட பேசுவது போல முகமுகமாய் மோசையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கும் போது மோசே கேட்கிறார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீங்க, இந்த வேலையை செய்யன்னு சொன்னீங்களே, அழைச்சு கொண்டு போன்னு சொன்னீங்களே, இந்த மந்தையை நடத்துன்னு சொன்னீங்களே, இந்த ஊழியத்தை செய்யன்னு சொன்னீங்களே, இந்த வேலை தான் உனக்கு இருக்குது என்று சொல்லி ஆணித்தரமாக தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசி சொன்னீங்களே, அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்களப்பா. நான் ஆடுகள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு திக்குவாகி மந்தனாவு கூட நான் சொல்லி பார்த்தேன். I said lot of excuses. நான் பல எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லி பார்த்தேன். இல்லை ஆண்டவரே, என்னை அழைச்சி கொண்டு போன்னு சொன்னீங்க, நீங்கள் தலைவனாக மாற்றுவேன்னு சொன்னீங்க, அழைத்து கொண்டு போ சொல்வேன் சொன்னீங்களப்பா.
அப்புறம் ஆகிலும் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க, நான் இன்னார் அனுப்பும், போ தைரியமா போ, நான் கூட வருவேன், நான் யாரையும் அனுப்புவேன் நீங்க சொல்லலையே. நான் தனியாலாம் போயிட்டு இருக்கிறேன், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் ஒரு தேல் நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, தனிமையா இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், என் இடத்த யாரும் இல்லை என்று தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிறார், விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். The petitions, he put all the petitions to God. Lord, there is no one to lead me. There is no one to help me for leadership. நான் ஒத்தையில் நடந்து போகிறேன், ஒத்தையில் அழைத்து கொண்டு போகிறேன், எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கட்டும். கிருபை கிடைத்ததப்பா. இப்படி ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு பேசுகிறார். அதற்கு கர்த்தர், அதற்கு தேவன் மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மோசே, உன்னையும் நடத்துவதற்கு, ஜனங்கள் நடத்துவதற்கு வேற யார் அனுப்புவேன் யோசிக்காத. மோசே, பெரிய திறமையுள்ள ஆட்கள் உன் பக்கத்தில் வந்து உன்னை நடத்துவார் என்று யோசிக்க வேண்டாம். நான் இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அருமையான வசனத்தை மீகாவில் பார்க்கிறோம். தடைகளை நீக்குகிறவர் முன்பதாக கடந்து செல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் போதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் முன்பதாக சுமந்து செல்ல வேண்டும். நடமாடும் தேசம் தான் இஸ்ரவேல் தேசம். அவர்கள் செல்லும் போதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து முன்பதாக செல்ல வேண்டும். அது ஆவியானவருடைய நடத்தப்படுதலை காண்பிக்கிறது. எரிகவை உடைக்கும் போது முன்பதாக நடந்து சென்றாங்க, சுற்றி நடந்து போங்க. யோர்தான்ல கால் வைக்கும் போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் முதலாவது யோர்தான் கால் வைத்த போது யோர்தான் பிரிந்தது என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவ சமூகம். மோசேயுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பேசின வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். பிரச்சனை இருக்கிறதா, ஜெபம் பண்ணி போங்க, கர்த்தர் முன்பதாக சமூகத்தை அனுப்புவார். சில தடைகள் இருக்கிறதா, தடைகள் நீக்குகிறவராய் முன்பதாக கர்த்தர் கடந்து சென்று சமூகத்தை அனுப்பி தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அவர் இருக்கிறார். விசுவாசிப்போம். மோசே போல தேவ சமூகத்துல கேட்போம், மன்றாடுவோம். முகமுகமாய் அன்றைக்கு பேசினது போல, சிநேகிதனோடு கூட பேசப்பட்டது போல, நாம் ஆண்டவர் இடத்துல சிநேகிதன் பேசுவது போல பேசுவோம். தகப்பனே, எனக்கு இந்த வேலையை செய்ய ஒருவரும் இல்லை, இந்த காரியத்தை நடப்பிக்க எனக்கு துணை இல்லை, எனக்கு முன் செல்ல ஆட்கள் இல்லை, நடத்துவார் ஒருவரும் இல்லை, திக்கற்றவனாய் இருக்கிறேன், நான் ஆதரவற்றவனாக இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை பண்ண ஒருவரும் இல்லை என்று யோசிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், தேவ சமூகம் இருக்கிறது. தேவ சமூகம் உருவாக்கக்கூடியது, தேவ சமூகம் ஆசீர்வதிக்கக்கூடியது, தேவ சமூகம் அபிஷேகிக்கக்கூடியது, தேவ சமூகம் உயர்த்தக்கூடியது. ஒன்று சொல்ல முடியும், எல்லாவற்றிற்கும் வல்லமை நிறைந்த ஒன்று இருக்கிறது. தேவ சமூகம் முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. தேவ சமூகம். We are the people to carry his presence. தேவ சமூகத்தை சுமக்கிற ஜனம், தேவ சமூகத்தை சுமந்து செல்லுகிற ஜனம். ஆண்டவர் நல்லவர். அன்றைக்கு அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய சமூகத்தை அனுப்பினார். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் ராவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்களை நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பம் பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. ஒரு கூடாரத்தை கட்டினார். வாசஸ்தலத்தின் வேலைகள் முடிந்தது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்பும், தேவ சமூகம் எழுப்பும், தேவ சமூகம் முன் செல்லும். எப்படி சாஸ்திரிகளுக்கு முன்பதாக அன்றைக்கு நட்சத்திரம் வழிநடத்தி சென்று போனதோ, தேவ சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். நமக்கு முன்பதாக தேவன் சமூகத்தை அனுப்புகிற கர்த்தர். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் கூட இருக்கிறவர். பயங்கர பராக்கிரமசாலி என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். கிதியோனை பயப்படாத, இருக்கிற பலத்தோடு போ, நான் கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர். எங்க 2-3 பேர் நாமத்து நிமித்தமாய் கூடியிருக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். வாசஸ்தலத்தில் இருந்த மேகம் எழும்போது ஜனங்கள் எழும்பி போனாங்க. ஹல்லேலூயா. இப்படி பகல்ல மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல்
தங்கி இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய வாசஸ்தலத்தின் மேல் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறார். சமூகம் முன் செல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகல்ல மேக ஸ்தம்பம் நடத்தினது, இரவில் அக்னி ஸ்தம்பம் நடத்தினது. அதே போல சமூகத்தை முன்பதாக அனுப்புகிறவர். நீங்கள் பிரயாணப்படும் போது சமூகத்தை கூட அனுப்புகிறவர். நீங்கள் வேலை செய்யும் போது சமூகத்தை கூட அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தினால் நிரப்புகிறவர். கடந்த சில வாரத்துக்கு முன்பதாக மனைவியுடைய சகோதரி சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக ஜெபித்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். நீ காலையில் பேசி கொண்டிருக்கும் போது, நீ செய்தி கொடுக்குற அந்த காலையில் பேசி கொண்டிருக்கும் போது என்னுடைய மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. பிரசங்கம் செய்து முடிக்க முடியாததை பிரசன்னம் செய்யும். What preaching can't do, presence will do. Presence will do what preaching can't do. பிரசங்கம் செய்து முடிக்க முடியாதை பிரசன்னம் செய்யும். நம்முடைய அனுபவம் செய்து முடிக்க முடியாதை தேவ சமூகம் செய்யும். திறமை செய்து முடிக்க முடியாதை பிரசன்னம் செய்து முடிக்கும். பணபலன்கள் செய்து முடிக்க முடியாததை பிரசன்னம் செய்து முடிக்கும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. உங்கள் பிரயாசத்துக்கு பதில் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. அதாவது தேவ சமூகத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உடைய உயர்வு இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆனந்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு இரட்சிப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உள்ள எல்லா வாழ்க்கையுடைய உயர்வை, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறார். தேவ சமூகம், தேவ சமூகம். Don't forget God's presence. அன்றைக்கு அப்படித்தான் அந்த மனைவி சொன்னாங்க. எனக்கு உடனடியாக அந்த வார்த்தை பிடிச்சது. என்னுடைய வேதாகமத்தில் எழுதி கொண்டேன், ஆங்கிலத்தில் தமிழில் எழுதி கொண்டேன். அன்றைக்கு ஜெபித்துட்டு போனோம். இந்த பிரசங்க நேரத்தில் கர்த்தர் ஜனங்களை தொட்டார். தேவ பிரசன்னம் அதிகமாய் வெளிப்பட்டது. பிரசங்கத்தை காட்டிலும் தேவ பிரசன்னம் வெளிப்பட்டது. தரலான ஜனங்களுக்கு, சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீரோடு அர்ப்பணிச்சாங்க ஊழியத்துக்காக, தேவ நாமத்தின் மகிமைக்காக, கர்த்தரை பின்பற்றுவேன் என்று சொல்லி. அன்றைக்கு அந்த வார்த்தை தொட்டது. பிரசன்னம் செய்து முடிக்கும். ஐயா, அம்மா, வார்த்தை கேட்கிறவங்களுக்கும் சொல்லுகிறேன், என் சமூகம் முன்பதாக செல்லும். என் சமூகம் முன்பதாக செல்லும். தேவ சமூகம் முன்பதாக செல்லுகிறது என்று சொன்னால் என்ன? 3 காரியத்தை எங்களோடு கூட பேசுகிறேன். 3 pieces of God's presence. தேவனுடைய சமூகத்தின் 3 காரியங்கள், அனுபவங்கள். தேவ சமூகம் முன் செல்லுமானால் we can experience God's power. தேவ சமூகம் நமக்கு முன்பதாக செல்லுமானால் நாம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கலாம். உங்கள் முன்பதாக தேவ சமூகம் செல்லும், நீங்கள் தேவனுடைய வல்லமை அனுபவிப்பீர்கள். You will experience God's power. He is a God of power. He is a God of mighty. He is a God of almighty. Hallelujah. Most powerful God. எல் சடாய், சர்வ வல்லமை நிறைந்த தேவன், அதிகாரம் உடையவர், பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உடையவர், பிசாசின் கிரியை அழிக்க வல்லமை உடையவர், நோய்களை நீக்க வல்லமை உடையவர், ஜெயம் தருவதில் வல்லமை உடையவர். அவர் வல்லமை நிறைந்த கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காரியம் யாராலையும் செய்து முடிக்க முடியல என்று யோசிக்கலாம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் கர்த்தர். நான் செய்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். His power, கர்த்தருடைய வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்படும் போது அன்றைக்கு பார்வோனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. எகிப்து ஜனங்கள் விரோதமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் வல்லமையை விளங்க செய்தார். பரிசுத்த வேதாகமத்தில் உடன்படிக்கை பெட்டி குறித்து ஒன்று பார்க்கிறோம். வல்லமை விளங்கும் பெட்டி என்று பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்பட போகிறது. எலியாவை கொண்டு, எலிசாவை கொண்டு தம்முடைய வல்லமை விளங்க செய்தவர். பவுலை கொண்டு, பேதுருவை கொண்டு, அன்றைக்கு அப்போஸ்தலரை கொண்டு தம்முடைய வல்லமை விளங்க செய்த கர்த்தர். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது தம்முடைய வல்லமை விளங்க செய்த கர்த்தர். இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமை உயிரோடு இருக்க, தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு மகிமை மாறவில்லை, குறைந்து போகவில்லை. கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகம் முன்பதாக செல்லுமானால் கர்த்தருடைய வல்லமை நமக்காக கிரியை
கிரியை செய்யும். அவர் கிரியை செய்வதில் வல்லமை நிறைந்தவர். மாட்சிமை பொருந்த கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அவர் வல்லமை நிறைந்த கர்த்தர். God's power. விசுவாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். தம்முடைய வல்லமை எப்படி விளங்க செய்தார்? எதன் மேல் விளங்க செய்தார்? 4 காரியம் பார்க்க முடியும். ஒன்று, his power over nature. இயற்கைக்கு மேல் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார். காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாய் என்றார். காற்றுக்கு மேல், இயற்கைக்கு மேல் தன்னுடைய கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தினார். Has power over nature. Hallelujah. இரண்டாவதாக அவர் his power over death. மரித்தவங்க மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்த வாலிபன் நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். ஜெப ஆலய தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். அவருடைய வல்லமை மரித்த ஒவ்வொருவருக்கும் மேலும் வெளிப்படுகிறது. Most powerful God. வல்லமை நிறைந்த தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். வல்லமை தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், கர்த்தர் நல்லவர். மூன்றாவது, his power over disease. வியாதிப்பட்டவன் மேல் தம்முடைய வல்லமை விளங்க செய்தார். எத்தனை வியாதிப்பட்டவங்க வந்தாங்க. கண் தெரியாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, ஊனி போடவங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, பலவிதமான வியாதி உள்ளவங்க அவர் பக்கத்துல வந்தபோது இயேசு வியாதியின் மேல் தம்முடைய வல்லமை விளங்க செய்த அற்புதத்தை செய்தார் அன்றைக்கு. நான்காவதாக, his power over demon. பிசாசுடைய ஆவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். பிசாசின் கிரியைகளை அழித்து போட்டவர். சாத்தானுடைய கிரியை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். his power over death, his power over demon, his power over disease, his power over nature. அவர் வல்லமை நிறைந்த கர்த்தர். செங்கடலை பிரித்தார், யோர்தானை பிரித்தார், எரிகோவை உடைத்தார். ஆண்டவர் வல்லமை நிறைந்தவர். அற்புதத்தை செய்தவர், நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோன் விரதமா எழும்பி வர்றான். என்னெல்லாமோ அநேகமா ஒடுக்குறான். ஆலோட்டில் வச்சு ஒடுக்கிறான், வேலைகளை அதிகரிக்கிறான், ஆராதிக்க விடாமல் ஜனங்கள் தடுத்து வச்சு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். குதிரைகளையும் குதிரை வீரரையும் நடுக்கடலில் தாழ்த்தி போட்டார். அதை எப்படிதான் பாடுறாங்க. முதலாவது வேதத்தில் இருக்கிற முதலாவது பாடலே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் தான். அவங்க செங்கடலை கடந்த பின்பதாக பாடுறாங்க. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பொழுது மோசே புத்திரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலை தாழ்த்தினார். கர்த்தர் பலனும் கீதமானவர், இரட்சிப்புமானவர். அவர் தேவன், அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரின் அவருடைய நாமம் பாருங்க, யுத்தத்தில் வல்லமை நிறைந்தவராம். வல்லமை நிறைந்தவர். 10ஆம் வசனத்துல யாத்திராகமம் 15:10, உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவைகளை மூடி போட்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவன் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? தம்முடைய வல்லமையை விளங்க செய்த அற்புதங்களை செய்கிற கர்த்தர். 13ஆம் வசனம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தை கவனிங்கள். யாத்திராகமம் 15, 12, 13. இருமுது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவைகளை விழுங்கி போட்டது. 13ஆம் வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேரே அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். பாருங்க, வல்லமையை விளங்க செய்தார். விசுவாசி தெய்வ சமூகம் முன்பதாக செல்லுமானால் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். இரண்டாவது, God's protection. You will experience God's protections. Not only God's power, God's protection. கர்த்தருடைய பாதுகாப்பு. தேவ சமூகம் முன்பதாக செல்லுமானால் கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். உயர்ந்த அடைக்கலமாய், நம்ம கோட்டையாய், கேடகமாய், தஞ்சமாய், துருகமாய் நம்மை பாதுகாப்பார். கண்மலையின் வெடிப்பில வைத்து பாதுகாத்தது போல நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டின் மேறந்து வைத்து பாதுகாப்பது போல சிலுவையின் நிழலில் உன்னதமானுடைய மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். இஸ் ப்ரொடெக்ஷன்.
God's protection. He will protect you. He will protect you. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவர் பாதுகாக்கிற தேவன். பல காரியத்திலிருந்து பாதுகாத்தார். 136 சங்கீதத்தில் பார்க்கிறோம், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு பார்வோனுடைய தந்திரத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். வனாந்திரம், தேள்கள் இருந்தது, கொள்ளிவாய் சர்ப்பம் இருந்தது, பல துஷ்ட மிருகங்கள் இருந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்தார். தேவன் யார் தெரியுமா? பாதுகாக்கிற கர்த்தர். பல விதமான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது, உடைந்து போகிற சந்தர்ப்பங்கள், முடங்கி போகிற சந்தர்ப்பங்கள் தேவன் பாதுகாத்தார். தேவன் யார் தெரியுமா? பாதுகாக்கிற கர்த்தர். இஸ் ப்ரொடெக்டர். அவர் பாதுகாக்கிறவர். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று பார்க்கிறோம். அநேக வாகனத்தில் எழுதியிருப்போம், His presence will go before you. தேவ சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நம்முடைய பிரயாணத்தில் தேவ சமூகம் முன்பதாக செல்லும். எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிறவர். நீ யாபே சோமன்றார், கரமினோடு கொடுத்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்திருளும். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். காக்கிற கர்த்தர், பறந்து காக்கிற பச்சையை போல நம்மை அவர் பாதுகாக்கிற கர்த்தர், கேடகமா இருக்கிறவர். தேவ சமூகம் முன்பதாக சென்றால் பாதுகாப்பார். மூன்றாவது, God's provision. You will experience God's provision. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது காடைகளை அனுப்பி போஷித்தார், மன்னாவை கொடுத்து போஷித்தார், கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்து போஷித்தார், மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி போஷித்தார், கரை புரண்டு ஓடும் யோர்தான் பக்கத்தில் போஷித்தார், கில்காலில் போஷித்தார். அன்றைக்கு அவங்க கானானுக்கு வந்தபோது ஜனங்களுக்கு அன்று உள்ள தேசத்தினுடைய பாலும் பேர் மூடுகிற கானான் தேசத்தில் போய் கனிகளை புசித்தார்கள். இப்படி கர்த்தர் போஷித்தார். அப்படி வஸ்திரம் பழமையாகலை, அவங்களுடைய செப்பல் தேஞ்சு போகலை. அப்பொழுது கர்த்தர் போஷித்தார். எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை பேசுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். இஸ்ரவேல் ஜனம் நடத்தினவர் கர்த்தர் நடத்துவார். அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர். யெகோவா ஜைரே, அவர் யெகோவா ஈரே. 3 காரியம் நாம் அனுபவிப்போம் தேவ சமூகம் நமக்கு கொடுக்குமானால். 1, God's power, தேவனுடைய வல்லமை. 2வது, God's protection, தேவனுடைய பாதுகாப்பு. 3வது, God's provision, தேவன் நம்ம கொடுக்கிற காரியங்கள். அவர் நம்மை போஷிக்கிற வல்லவர். ஆண்டவர் மோசையிட பேசுகிறார் தனியாய். மோசை கேட்கிறார், யாத்திரா 33 அதிகாரம் 18 வசனம். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையான காண்பித்தருளும் என்றான். மகிமையான காமிச்சதுங்க ஆண்டவரே, நான் பார்க்கணும். I want to see your glory. நான் மகிமை பார்க்கணும்னு கேட்டபோது ஆண்டவர் பேசுகிறார். 19 வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவேன். தேவ சமூகம் செல்லுமானால் தேவனுடைய தயவை முன்பதாக கடந்து போக பண்ணுகிறவர். தேவனுடைய தயவை கடந்து போக பண்ணுகிறவர். 22 வசனம். என் மகிமை கடந்து போகும்போது தேவன் மகிமையை கடந்து போக பண்ணுகிறவர். அது 22 வசனத்தில், நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், நானே கடந்து போவேன். முன்பதாக தேவன் முன்பதாக கடந்து செல்கிறவர். நாம் ஆண்டவரை ஜெபிக்கலாம். ஆண்டவரை முன்பதாக செல்லுங்கப்பா, வேற யாரையும் நான் முன்னாடி வைக்கக்கூடாது, நீர் முன்பதாக இருந்து நடத்தி செல்லுங்கப்பா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் முன் சென்று காரியங்களை வாய்க்கு செய்வீராக, நடத்துவீராக, ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தை பிரகாரமாய் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்றீரே. தேவ சமூகம் முன் செல்வதாக, முன்சென்று கர்த்தர் நடத்தும் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இவர்களுக்காக யுத்தம் பண்ணும். ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய பராமரிப்பு, ஆண்டவரை போஷிக்கிற காரியங்கள், தேவனுடைய வல்லமை இவர்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். கர்த்தர் கடந்து போவீராக, உடைய மகிமை கடந்து போகட்டும், உடைய தயவு எல்லாம் முன்பதாக கடந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.